அண்மை செய்தி. FQL ஆப் நிறுவன மோசடி எதிரொலியாக மதுரை, திண்டுக்கல்லில் ஆங்காங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரையில் FQL ஆன்லைன் ஆப் நிறுவன முதலீட்டு மோசடியை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. காட்சிகளிலும் பார்க்கிறோம். மக்கள் போராட்டத்தால் ஆங்காங்கே போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. FQL ஆப் நிறுவன மோசடி எதிரொலியாக மதுரை, திண்டுக்கல்லில் ஆங்காங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணத்தை மீட்டுத் தரக்கோரி மதுரை, மேலூர் நெடுஞ்சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளில் பார்க்கிறோம். FQL ஆப் நிறுவன மோசடி எதிரொலியாக மதுரை, திண்டுக்கல்லில் ஆங்காங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. முழு விவரம். விக்னேஷ், மதுரை மற்றும் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் FQL ஆன்லைன் முதலீடு திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடமிருந்து சுமார் 300 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டம் இந்த மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கட்டையம்பட்டி, வல்லாளப்பட்டி, ஐயாப்பட்டி, மேலவளவு, அலங்காநல்லூர், பாலமேடு, நத்தம் உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் மூலம் பொதுமக்களிடமிருந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை முதலீடு பெறப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முதலீட்டாளர்களின் செல்போன்களுக்கு FQL எக்ஸ்சேஞ்ச், அதே போல் VG இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளிட்ட செயலிகள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதில் காயின்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. செயலியில் அனுப்பப்படும் சிக்னல்கள் ஓகே செய்தால் கூடுதல் காயின்கள் வழங்கப்படும் என்றும் 45 நாட்களுக்கு பிறகு முதலீட்டு தொகை இரட்டிப்பாக கிடைக்கும் என்று ஏஜென்ட்கள் கூறியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை நம்பி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களை சார்ந்த சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான கிராம பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்த நிலையில் தற்பொழுது செயலி முடக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பணத்தை இழந்த பொதுமக்கள் செய்வதறியாது தற்போது தவித்து வருகிறார்கள். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சிலர் மேலூர் அருகே கட்டையம்பட்டி கிராமத்தில் முக்கிய ஏஜென்ட்டாக செயல்பட்டதாக கூறப்படும் ரஜினியின் வீட்டுக்குள் புகுந்து அங்கிருந்து பொருட்களை சூறையாட தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அப்போதில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த FQL அவங்களுடைய முகவர்களை அழைத்து செல்லும் பொழுது அவர் மீது பொதுமக்கள் கல்லெறிந்து அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை செய்திருக்கிறார்கள். இதனால் போலீசார் தற்பொழுது பொதுமக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் இதில் பொதுமக்களை ஏமாற்றிய முகர்வுகளை கண்டறிந்தும் அவர் மீது உரிய விசாரணை மேற்கொள்வதும் அவர்கள் காவல் நிலையத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதற்கிடையில் நத்தம், அலங்காநல்லூர், அதே போல் தற்பொழுது மேலூர் பகுதிக்கூடிய மதுரை, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு தற்பொழுது நாங்கள் பயன்படுத்தி வந்த ஆப் கடந்த 2 நாட்களாக முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆப்பை மறுபடியும் மீட்டு அந்த ஆப்பில் நாங்கள் முதலீடு செய்த பணத்தை எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது பொதுமக்கள் மதுரை, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேலூர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. போக்குவரத்துக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக மாற்றுப்பாதையான திருவாரூர் வழியே போக்குவரத்து காவல்துறையினர் திருப்பி வைத்திருந்தார்கள். இருப்பினும் அங்கேயும் தற்பொழுது இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தற்போது திருவாரூர் பகுதியில் தற்போது சாலை முறையில் போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் இது சம்பந்தமாக புகார் பெறப்பட்டிருக்கிறது. அனைவரும் இது சம்பந்தம் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் புகார் கொடுக்கலாம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவு அளித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.